தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஒரு ஊழியர் பணிக்காலத்திலே நிரந்தரமாக ஒரு ஊனமுற்றாலோ அல்லது மூளை பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது உடல் குறைபாடு ஏற்பட்டாலோ நிரந்தரமான குறைபாடு ஏற்பட்டாலோ அவரை பணியில் இருந்து வெளியே அனுப்பலாமா என்கின்ற கேள்வியை பல தோழர்கள் எழுப்பியிருந்தார்கள். அது முற்றிலும் தவறு. பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் செக்ஷன் 47 படி எந்த ஒரு நிறுவனமும் ஒரு ஊழியர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு பர்மனன்ட்லி இன்கெப்பாசிட்டேட்டட் என ஆனாலும் கூட அவர்கள் வைத்த அந்த ரேங்கில் இருந்து அவர்களை குறை செய்யக்கூடாது அல்லது அவர்கள் பணியில் இருந்து எடுத்திட முடியாது. ஒருவர் பணி காலத்திலே ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டால் அவர் எந்த போஸ்டிற்கு சூட்டபிளாக இருப்பாரோ அந்த போஸ்டிற்குள்ளே அவரை அமர்த்திட வேண்டும். அப்படி அந்த போஸ்டிற்கு அவரை அமர்த்திட முடியவில்லை என்றால் அவருக்கு ஒரு சூப்பர் நியூமரி போஸ்டாவது கிரியேட் செய்து அதன் அடிப்படையிலே தான் அவரை வைத்திருக்க வேண்டுமே தவிர அவரை அனுப்புவது என்பது வீட்டுக்கு அனுப்புவது என்பது முழுமையான தவறாகும். அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நாள் வரை அவருக்கு என்ன போஸ்ட் சூட்டபிளாக இருக்குமோ அல்லது எந்த போஸ்ட்டுமே சூட்டபிள் இல்லை என்றால் ஒரு சூப்பர் நியூமரி போஸ்டாக அதை வைத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து இலாக்காவிலே பணிபுரியுமாறு பார்த்து கொண்டிட வேண்டியது ஒவ்வொரு இலாக்காவினுடைய கடமை என்று இந்த ஆணையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் செக்ஷன் 47 ஆஃப் தி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டிலும் குறிப்பிட்டிருக்கிறது. இதை ஒட்டி சிசிஎஸ் லீவ் ரூல்ஸ் 22 கூட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒருவர் டியூட்டியில் இருந்தால் அவரை எந்த காரணத்திற்கு கொண்டும் அவரை இன்வேலிடேஷன் என்பது செய்திடக்கூடாது. அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரை அவர் தொடர்வதாகத்தான் கருதிட வேண்டும். ஒருவர் ஏற்கனவே விடுப்பில் இருந்தால் அந்த விடுப்பிற்கு பின்னாலும் கூட அவர் தொடர்ந்து விடுப்பிலே செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை விதியை தளர்த்தி அவருக்கு அந்த விடுப்பினை என்பதை தாராளமாக வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் கிரீவன்ஸ் 19/1/2004 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சரத்தாகும். என நண்பர்களே, நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணிக்காலத்திலே ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டால் அவரால் பணிபுரிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவரை VRS கொடுத்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் இந்த ஆணையை நீங்கள் கண்டிப்பாக காட்டிட வேண்டும். அவர்கள் தொடர வேண்டும். செக்ஷன் 47 ஆஃப் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995 படி அவர்கள் பணியிலே தொடர்ந்திட வேண்டும். அவர்களுக்கான சூப்பர் நியூமரி போஸ்ட் என்பதாவது கிரியேட் செய்யப்பட வேண்டும். அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாள் வரை அவரை பணியிலே வைத்திருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன நண்பர்களே, நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.